சாதாரண கிராம பள்ளியில் படித்திருந்த நான் 1980 அவர் சொன்ன அதே வருஷத்தில் உங்களைப் போல ஒரு கல்லூரி மாணவன் முதல் முறையாக எங்கள் கல்லூரிக்கு வந்த TDC 316 என்ற கணினியை அதற்கான ஏசி அறையில் பெரிய கண்ணாடி கதவுகளுக்கு பின்னால் இருப்பதை பார்த்து வியந்தேன். அதனுடைய அமைப்பு திரு காமகோடி சொன்னதுக்கும் இன்னைக்கு நான் பார்த்ததுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. அதனுடைய கான்ஃபிகரேஷன் அப்படிம்பாங்களே, அது 100 MB ஹார்ட் டிஸ்க், 64 KB ரேம், 4 மேக்னெட்டிக் டேப் டிரைவ். அங்கே தான் ஆரம்பிச்சது என்னுடைய வாழ்க்கை கணிதத்தை பார்த்து. பின் மடிக்கணி அளவில் இன்டெல் 8080 மைக்ரோ ப்ராசஸர் கிட் வைத்து தொழிற்சாலையில் உபயோகமாகும் ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர் செஞ்சேன். சாதாரண லேத்தேன் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் ஏற்றக்கூடிய ஒரு கண்ட்ரோலர் செஞ்சேன். இதையெல்லாம் என்னை இந்திய விண்வெளி ஆய்வுகளத்தில் சேர்த்தன. இந்திய விண்வெளி ஆய்வுகளத்தில் மைக்ரோவேக்ஸ் என்ற சிறு கணினியில் IRSங்கிற தொலை உணர்வு, அதாவது கணினி வளர வளர நான் எப்படி வளர்ந்தேன். பெருசாக இருந்த கணினி சிறிதாகுது, அதனுடைய தீரம் அதிகமாகுது, அதன் வழியாக என்னுடைய மேலே வரும்னு சொல்கிறேன். அப்புறம் அதனால் இந்த செயற்கைக்கோளுக்கான செயல்பாட்டு மேலாளராக தேர்வானேன். அப்படியே 9 செயற்கைக்கோள் செயல்திட்ட இயக்குனரானேன். செயற்கைக்கோள்களுக்கான தரைக்காட்டுப்பாட்டு தானியங்கிகளை செய்து செயற்கைக்கோள்களை பராமரித்தேன். இதனால் 2004 சந்திரயான் 1 திட்ட இயக்குனரானேன். சந்திரயானுடைய புதுக்கட்டுமானத்திற்கு புது வழித்தடம் காண நிதி மற்றும் கால மேலாண்மைக்கும் கணினிகளை உபயோகித்தேன். மங்கள்யான் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற கணினிகள் மிகவும் உதவின. விண்வெளித்துறையில் எனது பணியின் உச்சகட்டத்தில் ஒரே சமயத்தில் 20-25 திட்டங்களை கண்காணிக்க எனக்கு கணினிகள் உதவின. பணி நிறைவுக்கு பிறகு கடந்த 6-7 வருடங்களில் மின் இருப்பதை விட இப்பொழுது பல துறைகளில், உதாரணமாக ஏர்முனை முதல் போர்முனை வரான ட்ரோன் கார்பரேஷன் முதலமைச்சர் 10-15 நாளில் இனாகிரேட் பண்ணாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். அது நடந்தது. அதே மாதிரி வாழைக்கழிவிலிருந்து வளர்ச்செல்வம் என்ற தொழில்முறை, பசுமை எரிசக்தி என்ற கிரீன் ஹைட்ரஜனுக்கு மருத்துவத்துறையில் ரொபாட்டிக் சர்ஜரி ஸ்டேஷன் என பல அறிவியல் தொழில்நுட்பங்களில் பங்கேற்றுள்ளேன். அதை தாண்டி தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான அறிவியல் தொழில்நுட்ப மருத்துவ கருத்தரங்குகளில் பங்கேற்று பேசுகிறேன். தேசிய ஊடகங்களில் கட்டுரைகள் எழுதுகிறேன். இவை 9 புத்தகங்களாக வெளிவந்தன. இவற்றிற்காக நிறைய படிக்கவும் பயணிக்கவும் தொடர்பில் இருக்க வேண்டியுள்ளது. இவை அனைத்திற்கும் எனக்கு உற்ற தோழனாய் ஒரு துணையாக இருப்பது என்னிடமுள்ள மடிக்கணினியும் அதில் இணைந்திருக்கும் ஏகை தொழில்நுட்பமும். முதல்ல அப்படி ஆரம்பிச்சிருக்கலாம், வளர்ந்து வளர இன்னைக்கு உங்கள் மடிக்கணினி எப்படி இருக்குதோ கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்குது. இப்போ நான் இங்கே மாதிரி நிற்கிறேன்னா இங்கேருந்து ஆரம்பித்து நீ இங்கே போக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம்.